நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் லெனினிடம் பேசலாம். லெனின், நம்ம ஏற்கனவே வேளாங்கண்ணி அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். பொதுவாக விழா காலம்னாலே அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு நிறைய பேர் அதான் மத நல்லிணக்கம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறப்பு பெயர் பெற்ற அந்த ஆலயத்திற்கு நிறைய பேர் வருவது வழக்கம். அந்த வகையில இந்த வருஷம் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆண்டு என்ன மாதிரியான சிறப்பு திருப்பலி எல்லாம் அங்க நடக்க இருக்கு? அதாவது சிறப்பு திருப்பலிக்காக இப்ப தயாராகிட்டு இருக்காங்க. இந்த வேளாங்கண்ணியினுடைய அதிபரும் அருள் தந்தையுமான பிரபாகர் நம்மோடு இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, இந்த வேளாங்கண்ணி மாதாவினுடைய சிறப்பு என்ன? இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன? வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்தில் அன்னை மரியாள் தன்னுடைய கரத்திலே குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கிறார். இங்கு வருகின்ற அத்தனை மக்களுக்கும் இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய ஆற்றலையும் பெற்றுத் தருகிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் காலத்திலே மக்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அன்னையினுடைய திருக்கரத்திலே காண வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய வேண்டுதல்களை முன்னிறுத்தி தேவைகளை அன்னையிடம் எடுத்துச் சொல்லி அருள் பெற வேண்டும் என்பதற்காகவும் வருகிறார்கள். புனித ஆரோக்கிய அன்னை அன்று காணாமல் போன நிலையிலே இருக்கிற ஆடை தேடிய அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து, ஊதாரி மைந்தனுடைய அன்பை சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து இதோ இங்கு ஆவலோடு அன்போடு மக்களை அரவணைக்க காத்திருக்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். புனித ஆரோக்கிய அன்னை அண்டிவர்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்கின்ற அன்பு அன்னையாக இருக்கிறார். பால்கார பாலகனையும் மோர்க்கார சிறுவனையும் கலங்கீர் என்ற கப்பலையும் ஆசீர்வதித்த இந்த அன்னை இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி தேவையான எல்லா வரங்களையும் வாழ்வையும் பெற்றுத் தருகிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் நாளில் மாடடி குளிரிலே பிறந்த அந்த சாதாரண குழந்தை வரலாற்றை பிரிக்கின்ற அளவுக்கு, கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால் என்று பிரிக்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் பெற்ற குழந்தை தன்னையே முழுவதுமாக மனித குலத்திற்காக வழங்கியது. சிலுவையினுடைய சாவை ஏற்றுக்கொண்டு உயிர்த்த ஆண்டவராகிய அவர் மனித குலத்திற்கு மீட்பை பெற்று தந்திருக்கிறார். கடவுளோடு மனிதனை ஒப்புரவாக்கி இருக்கிறார். மனிதரோடு ஒப்புரவாகவும், மனிதன் இயற்கையோடு ஒப்புரவாகவும், இறைவனோடு ஒப்புரவாகவும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா அழைப்பு விடுக்கிறது. இது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, இது வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதை திருத்தந்தை அவர்கள் மிக தெளிவாக இந்த ஆண்டு எடுத்துச் சொல்லி ஜூபிலி இரக்கத்தின் ஆண்டாக அறிவித்திருக்கிறார். இறை தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்ற அழைப்பை வழங்கி இருக்கிறார். ஆகவே பிறரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தி வாழ இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா அழைக்கிறது. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களையும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அருள் ஆசிரியையும் உங்களுக்காக வேண்டி நிற்கின்றோம். இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திலே அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய பேரிடர்கள் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பெரிய பாதிப்பை உருவாக்கியிருக்கு. அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்றைய திருப்பலியில் நீங்கள் என்ன மாதிரியான அறிவிப்புகளை கொடுக்க இருக்கீங்க? கடந்த 15 நாட்களாகவே இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் மற்ற மாவட்டங்களிலே ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை திருப்பலியிலே நாங்கள் மன்றாடி இறந்தவர்களுக்காக ஜெபித்தோம். நேரடியாக பல இடங்களுக்கு சென்று உதவிகளையும் இந்த பேராலயம் செய்தது. அதே நேரத்தில் இறைவனே நமக்கு ஆறுதலாக, அடைக்கலமாக, கோட்டை சுவராக இருந்து வாழ்வையும் ஆதாரங்களையும் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்திருக்கிற இந்த மக்களுக்கு பல்வேறு உறவுகள் வழியாக, பல்வேறு உதவி கரங்கள் வழியாக இறைவன் அருளாசிரை தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பான வழிபாடு நடத்த இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த வழிபாடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே மிக சிறப்பாக இந்த மக்களுடைய தேவைகளை பிறக்கிற அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை பிறக்க வேண்டும், ஆற்றல் பிறக்க வேண்டும், இறை அனுபவம் பிறக்க வேண்டும் என்று ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த திருப்பலியை பொறுத்தவரை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பங்கெடுத்துக்கிறாங்களா அல்லது வேற மதத்தினரும் பங்கெடுத்துக்கிறாங்களா? எந்தெந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் எந்தெந்த மாநிலங்களிலிருந்து மாவட்டங்களிலிருந்து வந்திருக்காங்க? இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட தமிழகம் முழுவதும் இருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள். அவ்வாறு பல்வேறு மற்ற இடங்களிலிருந்து, மற்ற மாநிலங்களிலிருந்தும் இங்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். வழக்கமாக கிறிஸ்துமஸுக்கு வர வேண்டியவர்கள் எப்பொழுதுமே வந்து இங்கு தங்கியிருந்து அன்னையினுடைய அருளை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிற அந்த மக்களோடு சேர்ந்து இங்கு வழிபாடு நடக்கிறது. இங்கே
அந்த வழிபாட்டிற்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கென்று சிறப்பான அந்த வழிபாடு, அந்த நற்கருணை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மற்றவர்களுக்காக இங்கே ஜெபிக்கப்படுகிறது. இது இறை அருள் தருகின்ற இடமாக, இறை ஆற்றல் தருகின்ற இடமாக, இறைவனுடைய அன்பை பரிந்து பேசுகின்ற இடமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியில படிப்படியாக ஒவ்வொரு என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்? இறைவனுடைய வார்த்தையில் முதலிலே வாசிக்கப்படும். அதற்கேற்ற மறையுரையானது இறைவனுடைய வார்த்தையினுடைய விளக்கமாக இருக்கும். அதன் பிறகு காணிக்கையானது இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். அந்த அப்பரச காணிக்கையின் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசன்னத்தை, அந்த நற்கருணையை வழங்குகிறார். அந்த நற்கருணை கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படும். அதன் பிறகு மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாக கடவுளுடைய அருள் ஆசிரியரை தீர்த்தம் தெளித்து அவர்களுக்கு புனிதப்படுத்துவார்கள். மற்ற எல்லாருக்குமாக இந்த ஜெபங்கள் இங்கே உலக அமைதிக்காக, சமாதானத்திற்காக, மகிழ்ச்சிக்காக, நிறைவாழ்வுக்காக இங்கே ஜெபிக்கப்படுகிறது. நன்றி ஃபாதர். காயத்ரி, அதாவது எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்றதை இந்த மதம் உணர்த்துகிறது என்கின்றதை இந்த அருட்தந்தை முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக லெனின் பேராயர் சொன்னதைப் போல அனைத்து மதங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் நாம் செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இணைப்பிலே இருங்கள். தற்போது சாந்தோம் பசிலிக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரீகன் கிட்ட பேசலாம். ரீகன், வேளாங்கண்ணியை போலவே இன்னும் சொல்லப்போனால் வேளாங்கண்ணியை விட ஒரு விதத்தில் சாந்தோம் பேராலயம் சிறப்பு வாய்ந்தது, உலக பிரசித்தி பெற்றது. அந்த ஆலயத்தின் வரலாறு பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பா கணேஷ், நீங்க சொன்ன மாதிரி எந்த அளவிற்கு வேளாங்கண்ணி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேராலயமாக இருக்கிறதோ அதற்கு இணையாக அதை விட சிறந்த ஒரு பேராலயமாக சாந்தோம் பேராலயம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் லஸ் ஆலயம் என்கிற அந்த ஆலயம் தான் முதலாக சென்னையில் தோன்றியது. அதற்கு அடுத்து சாந்தோம் பேராலயம் 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களுடைய கட்டுப்பாட்டில் சென்னை இருந்தபொழுது அப்பொழுதுதான் சாந்தோம் பேராலயம் என்பது உருவாக்கப்படுகிறது. அதன் பிறகு 1893ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் சென்னை உள்ளிட்ட இந்தியா வந்த பொழுது இந்த சாந்தோம் பேராலயம் விரிவுபடுத்தப்படுகிறது. இங்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், இயேசுவினுடைய சீடர்களாக இருந்த 12 பேர்களில் ஒருவரான புனித தோமையாரினுடைய கல்லறையானது இந்த பேராலயத்தின் கீழ்த்தளத்தில் இருக்கிறது. அங்கு ஒரு தியான மண்டபமும் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, இந்த பேராலயத்திற்கு வந்து அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் அமர்ந்து சற்று நேரம் தியானம் செய்வதற்கு ஏதுவாக அந்த தியான மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மேல்தளத்தில் ஒரு அருங்காட்சியகமும் இருக்கிறது. அந்த அருங்காட்சியகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய மிக முக்கியமான பல தொல்லியல் ஆவணங்களும் இங்கு சேகரித்து வைத்து காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாந்தோம் பேராலயம் கட்டுவதற்கான திட்டமிடல் நிகழ்ந்த பொழுது, அதற்கான பணிகளை மேற்கொண்ட பொழுது, இந்த சாந்தோமில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த தொல்லியல் ஆவணங்களையும் மக்களினுடைய பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அருட்தந்தை இங்கு வந்தபோது அவருடைய நினைவாக இங்கு ஒரு கல்லும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான மக்களும் வந்து வழிபாடு நிகழ்த்துவதற்கு ஏதுவாக சாந்தோம் தேவாலயத்தினுடைய பீடத்திற்கு, அதாவது அந்த பீடத்தில் தான் நின்று குருவானவர் திருப்பலியை நிகழ்த்துவார். அந்த பீடத்திற்கு வலதுபுறத்தில் ஒரு தியான மண்டபம் இருக்கிறது. அங்குதான் புனித அன்னை தெரசா உள்ளிட்டவர் பலர் வந்து அங்கு தியானம் செய்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இத்தகைய சிறப்புமிக்க அந்த தேவாலயத்தில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துமஸுக்கான அந்த பாடல்கள், ஒவ்வொரு பாடலும் என்ன காரணத்திற்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது என்ற அர்த்தத்தோடு அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலும் கிறிஸ்துவ பிறப்பை முன்னிறுத்தி பாடப்பட்டாலும் கூட அந்த பாடலினுடைய மைய கருத்து முழுக்க சென்னை தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும், உடைமைகளையும் பொருட்களையும் இழந்து தவிக்கக்கூடிய அந்த மக்களுக்காக, மக்களினுடைய ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைத்து பின்புறத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அந்த பாடல் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திருப்பலியானது இங்கு தொடங்கப்பட இருக்கிறது. கணேஷ், நிச்சயமாக ரீகன், சாந்தோம் பசிலிக்காவில் இருக்கக்கூடிய தோமையரின் கல்லறை என்பது இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் எப்படி தொடங்கியது, எப்படி பரப்பப்பட்டது என்கிற ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவாகவும் இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இருக்க முடியாது. கொஞ்சம் இணைப்பிலே இருங்கள்.
தொடர்ந்து நமது செய்தியாளர் நாகராஜனிடம் பேசலாம். நாகராஜன், தூத்துக்குடி பனிமயமாத ஆலயத்தில் இருக்கீங்க. பொதுவா இந்த வருஷம் போன வருடம் போல் இல்லாமல் இந்த வெள்ளம் இது போன்ற பேரிடர் காரணமாக ஒரு எளிமையான கிறிஸ்துவ கொண்டாட்டமாகவே இருக்கிறது. இதுவும் பெரிய பெரிய விழாக்கள்லாம் ரத்து செய்யப்பட்டு எளிமையான கொண்டாட்டமா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில அங்க வந்திருக்கக்கூடியவர்கள்லாம் ஏன்னா தூத்துக்குடியிலையும் அதிக வெள்ளம் வந்தது, அங்க இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில அங்க வந்திருக்கக்கூடிய மக்கள், இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை? கண்டிப்பாக காயத்ரி, கண்டிப்பாக இது பதிவு பண்ணணும். அதுக்கு முன்பாக பெரும்பாலும் இந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் எல்லாமே அனைத்துமே தேவாலயங்களாக மட்டுமல்ல, அனைத்துமே வரலாற்று சின்னங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக போர்ச்சுகீசியர்கள் காலத்தில் தான் இந்த தேவாலயம் என்பது கட்டப்பட்டது. அதாவது அந்த காலத்தில் தான், அதாவது வாணிபம் அதிகமாக நடந்த தூத்துக்குடி துறைமுகத்தில் அந்த காலகட்டத்தில் அங்கிருந்து கொண்டுவரப்பட்டது. அதாவது மற்ற நாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட அந்த தேவ கன்னிகையில் தேவ மாதாவின் உருவங்கள் பொறுத்த ஆலயங்கள் இங்கு அதிகமாக இருக்கிறது. அது இங்கு தற்போது நீங்க கூறியது போல வழிபாடு என்பது கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனாலும் பிரம்மாண்டங்கள் என்பது, அதாவது கனமழையினால் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து பல இடங்களில், அதாவது மீனவர்கள் என்பது சில காலமாக, அதாவது நாம் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட 1 மாத காலத்திற்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத சூழ்நிலையில் இருந்தார்கள். இருப்பினும் வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து நம்ம போய் சேர்ந்த ஆய்வு நம்மோடு அவரை கேட்கலாம். சார் சொல்லுங்க, இப்ப கனமழை காரணமாக பெரிய பாதிப்புலாம் ஏற்பட்டது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில இங்க இந்த கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு, வழிபாடுகள் எப்படி இருக்கு சொல்லுங்க. இருந்த போதிலும் கனமழைகளுக்கு அத்தனை மாவட்டங்களும் பாதிக்கப்பட்ட போதிலும் தமிழகத்திலும் அதுவும் குறிப்பிட்ட தென் மாவட்டங்களில் ஒன்று சிறப்பான நம்ம திவ்ய தஸ்னேவிஸ் மரிய அன்னை, அதாவது புனித மரிய அன்னை என்று போற்றப்படுகிற அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் பசிலிக்கா என்று புகழ்பெற்ற இந்த தென் தமிழகத்திலேயே சிறப்புமிக்க இந்த மாதா வழிபாட்டிற்கு சாதி சமய வேறுபாடு இன்றி அத்தனை மக்களும் இன்று இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவுக்கு எல்லாரும் அத்தனை பாதிக்கப்பட்டு அதை எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு ஒரு திருவிழாங்கிறது ஓட இன்னைக்கு எல்லா மக்களும் இன்னைக்கு சிறப்பாக வழிபடக்கூடிய ஒரு கோயில்னா அது இது சொல்றதுக்கு மிகையாகாது. இது அத்தனை போற்றப்படுகிற அத்தனை மக்களும் இந்த தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஒன்றுபடுகின்ற ஒரு கோயிலாக இங்க ரொம்ப ஒரு சிறப்புமிக்க கோயிலாகவும், அதுவும் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாட்டிகன் சிட்டியினுடைய அத்தனை ஒரு பெருமை வாய்ந்த பசிலிக்கா என்று பெருமை வாய்ந்த ஒரு கோயிலாக இந்த நம்ம திவ்ய தஸ்னேவிஸ் மரிய அன்னை நம்ம இந்த கோயில் ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக வழிபட்டு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாவில் அத்தனை மக்களும் சிறப்பாக இங்க வழிபடுகின்ற ஒரு காலகட்டமாக இன்னைக்கு திகழ்கிறது. எல்லாருமே அவங்கவுங்க பிரச்சனைகளை மறந்துகிட்டு இன்னைக்கு எல்லாருமே ஒன்றுபடுகின்ற இன்னைக்கு ஒரு சிறப்பாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் திருப்பலிகள்ங்கிறது என்னென்ன நடக்கும் சொல்லுங்க. திருப்பலிகள்ல இன்றைக்கு சொல்லக்கூடிய அளவுல எல்லாருமே அவங்கவுங்க பிரச்சனைகளை மறந்துட்டு இன்னைக்கு இறைவன் அருளார் எல்லாருமே ஒன்றுபடக்கூடிய அத்தனை மக்களும் ஒவ்வொருத்தங்களும் மதத்தினால எல்லாருமே கிறிஸ்தவர்கள், எல்லாருமே மனிதர்கள் என்ற ஒரு தாக்கத்தினால எல்லாருமே ஒரு வழிபடுகின்ற ஒரு தெய்வ ஆலயமாக இன்று தென் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் பசிலிக்கா என்ற இந்த ஒரு பெரும் ஒரு தென் தமிழகத்திலே இந்த கோயில் சிறப்பாக அமைந்திருக்கிறது. மழை வெள்ள காலங்கள்ல அதிகமா ஈடுபட்டு, அதாவது அந்த மழை வெள்ளங்கள்ல எந்த வாகனங்களுக்கும் செல்ல முடியாத சூழ்நிலை படகுகள் மூலமா மீட்பதற்கு நிறைய மீனவர்கள் தான் முயற்சி எடுத்திருந்தாங்க. அந்த மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியின் தூத்துக்குடி, அந்த மீனவர்கள் இந்த பண்டிகை எந்த அளவு சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த வருடம் சொல்றதுக்கு இல்ல. மீனவர்னு சொல்றதுக்குள்ளே தன் உயிரை மிஞ்சப்படுத்தி தான் அத்தனை பேரை இந்த மழை வெள்ளத்துல காப்பாத்திருக்காங்க. அதனால மீனவருடைய பெருமைகளை சொல்றதுக்கு வார்த்தைகளை கிடையாது. இந்த மீனவர்கள் ஒரு முதுகெலும்புன்னு சொல்றது கூட உண்மையில இந்த தென் தமிழகத்திலே கரையோர பகுதிகள் அத்தனை மக்களுக்கும் ஒரு சமுதாய ஒரு எல்லாத்தையும் அப்பாடு ஒரு பாகுபாடு இன்றி எல்லா மக்களையும் காப்பாத்திருக்காங்க. அது அனைவருக்கும் ஒரு தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இல்ல ஒரு மனிதர்கள் அடிப்படையில் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா ஒரு பெருமையா ஒரு சிறப்பு வழிபாடுக்கு எல்லாரும் சேர்ந்திருக்காங்கிறது ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இங்க தென்படுகின்றது. அதே போல நம்ம ராஜ்குமார் அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, இந்த குழந்தைகள் புத்தாடைகள் உடுத்துவீங்க, வேற என்னென்ன பண்ணுவீங்க இந்த சிறப்பா? புத்தாடை உடுத்துவோம், அப்புறம் நண்பர்கள் கேக்கு அந்த மாதிரி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவோம். திருப்பலி முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் நண்பர்கள் வீட்டு சென்று நண்பர்களுக்கு கேக்கு மக்ரோன் அது மாதிரி பரிமாறிக்கணும், அவங்களும் பரிமாறிக்கிடுவாங்க நம்மள்ட்ட
அதாவது கணேஷ் நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க கொண்டாட்டங்கள் அதாவது பிரம்மாண்டமாக இல்லை என்றாலும் ஆலய வழிபாடு மிக சிறப்பாக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் சரி, புத்துணர்ச்சியும் சரி, இவர்கள் புத்தாடைகளை உடுத்தி அவர்கள் கொண்டாடும் விதமாகட்டும் சரி, எந்த குறைவும் இல்லாமல் மிக சிறப்பாக நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த பகுதியில் வந்துள்ளார்கள். அதாவது இங்க பார்க்கக்கூடிய அணை இங்கு அதாவது கடந்த சில மணி நேரங்களிலே அதிக அளவில் மக்கள் இங்கு குவிந்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் சுமார் 4000க்கும் அதிகமாக இந்த மக்கள் குவிந்துள்ளது. அதுவும் புத்தாடை உடுத்தி புத்துணர்ச்சியோடு அவர்கள் கொண்டாடுவது இனிமேல் எந்த பிரச்சனையும் எங்களால் சமாளிக்க முடியும் என்ற ஒரு பெரிய மன உறுதியை அவருடன் காட்டுகிறது. கணேஷ், நிச்சயமாக நாகராஜ், கடற்கரை பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆலயங்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமில்லாமல் அனைத்து மதத்தினரும் வந்து வழிபடக்கூடிய சுற்றுலா தலங்களாகவும் இருப்பது கிறிஸ்தவ பேராலயங்களுக்கு நிச்சயமாக ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இணைப்பிலே இருங்கள், ஒரு சில தொகுப்புகளை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து பேசலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இசையால் இறைவனை ஆராதிப்பது என்பதுதான் இல்லையா? நிச்சயமா கணேஷ், அந்த வகையில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் பாடல்களுக்கு தனி இடம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த ஆண்டு கிறிஸ்துமஸை ஒட்டி நடைபெற்ற இசை தொடர்பான நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். அந்த தொகுப்பை பார்ப்பதற்கு முன்பாக வேறு ஒரு செய்தியை பார்த்து விடலாம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் இருக்கும் தேவாலயங்களுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. துல்ஷத் கார்டன் பகுதியில் இருக்கும் புனித செபாஸ்டன் தேவாலயம், மேற்கு டெல்லியில் இருக்கும் விகாஸ்புரியில் இருக்கும் கிரேஸ் தேவாலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழிபாட்டு தலங்களில் கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் இம்முறை அவை தீவிர கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தேவாலயங்கள் மட்டுமில்லாமல் அதனை சுற்றியிருக்கும் பகுதிகளிலும் அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை செய்தி தொடர்பாளர் ராஜன் பகத் கூறியிருக்கிறார்.